சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாட்டில் எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. இதே சென்னையில ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது நமக்கு தெரியும். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு மாநிலத்திட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன நீங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பல இடங்களில் காவல்துறையால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சில இடங்களில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு கிடையாது. இப்படி ஒரு சூழல். சமீபத்தில் கூட ஒரு செய்தி பார்த்திருப்போம். லாக்அப்ல விசாரணைக்கு கூட்டிட்டு போனவங்களை வந்து கொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதே கடந்த ஆட்சியில் சாத்தான்குளத்தில் நடக்கும் பொழுது முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று இப்போது இருக்க முதலமைச்சர் ஆய்சவரா விட்டு பேசினாரு. இன்னைக்கு உங்கள் ஆட்சியிலேயே நடந்திருக்கிறது. நீங்கள் பதவி விலக தயாரா? இடத்தந்தாடி உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப உங்களோட இரும்பு கரம் என்ன ஆச்சு? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா அவங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஒரு அவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பக்கமும் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், பெண்கள் போராட்டம், இன்னைக்கு ஆடவர்கள் போராட்டம், எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது விடியும் ஆட்சி இல்ல, மக்கள் மடியும் ஆட்சியா நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சிக்கு நாம் முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காகவே காலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கிடைத்திருக்கிறார். மாணவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியாளர்கள் வழங்குகின்ற அந்த மடிக்கணினிகளை எல்லாமே இவர்கள் வந்து நிறுத்திவிட்டு இன்றைக்கு ஆட்சியோட கடைசி ஆண்டுக்கு வரும் பொழுது 20 லட்சம் மடிக்கணினி நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கண்துடைப்பு நாடகம். தேர்தல் வாக்குறுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் சேர்ந்த டேப்லெட் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததையே மறந்துவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதே மாணவிகளுக்கு நாப்கின் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில கொடுத்துவிட்டு அதையெல்லாம் காற்றில் பறக்கவிட்ட ஒரு கண்துடைப்பு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி மாணவர்களை வஞ்சித்து மாணவர்களை ஏமாற்றி இந்த நீட் தேர்வு எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா உடனடியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்று மக்களை ஏமாற்றி வாக்கு பிச்சை பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு திமுக இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நீட்ட ஒழிச்ச பாடம் எங்கதான் நீட்ட ஒழிக்கிறாங்க இல்ல அந்த ரகசியத்தையாவது ஐயா டிவியில சொல்லுவாரு அப்படின்னு போய் பார்த்தா அமைச்சருடைய பேர பிள்ளைங்க நீட் தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவலம் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மாணவ செல்வங்களை அதனால்தான் நம்முடைய தலைவர்கள் சொல்கிறார், இது போன்ற கபட வேடதாரிகளை நம்பாமல் உங்களை நம்பி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுங்கள், உங்களால் வெற்றி கொள்ள முடியும், நான் உங்களோடு உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை பேசக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய